லூக்கா 18:38. உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பார்வையற்ற ஒருவர் இயேசு அந்த வழியாக செல்கிறார் என்று அறிந்தவுடன், தாவீதின் மைந்தனே, எனக்கு இரங்கும் என்று ஜெபிக்கிறார். ஒரு பெரிய சத்தியத்தை தெரிந்து கொண்டார். இயேசு யார்? அவர் எப்படிப்பட்ட வம்சத்திலே வந்தவர்? அவருடைய சரித்திரம் என்ன? எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை ஒரு குருடன் அறிந்திருக்கின்றான். ஆனால் இயேசுவோடு இருக்கிற சீடர்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. இயேசுவை பார்க்கிறவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் பார்க்க முடியாத ஒரு நபர், குருடன், அறிந்து வைத்திருக்கிறான். அதனால்தான் தாவீதின் மைந்தனே, எனக்கு இரங்கும் என்று ஜெபிக்கிறார். நாம் இயேசுவை அறிந்து வைத்திருக்கிறோமா? யோவான் 1:29 யோவான் சொல்லுகிறார், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என்பதை அறிந்திருக்கிறோமா? மத்தேயு 1:21 அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்பதை அறிந்திருக்கிறோமா? லூக்கா 19:10 இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோமா? இயேசுவே நல்ல ஆயன் என்பதை அறிந்திருக்கிறோமா? நம்முடைய பாவத்திற்கெல்லாம் பரிகாரம் இயேசுதான். ஆக இயேசுவை நாம் ஒவ்வொரு நாளும் அறிய வேண்டும். இயேசுவை அறிந்து கொள்ள பைபிளை அதிகமாக படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அப்பொழுது கடவுள் நமக்கு வெளிப்படுத்துவார். ரோமையர் 10:9 இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் என்பதை அறிந்து கொள்வோம்.